இருதய அறுவை சிகிச்சைக்காக திருச்சியிலிருந்து கோவைக்கு 2.25 மணி நேரத்திற்குள் பிறந்து 7 நாட்களே ஆன குழந்தை ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வரப்பட்டது. இதற்காக கிரீன் காரிடர் அலர்ட் கொடுக்கப்பட்டு காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்தார்கள். இந்நிலையில் தங்கு தடையின்றி ஆம்புலன்ஸ் வேகமாக சென்றது. 2.25 மணி நேரத்திற்குள் திருச்சியிலிருந்து கோவையை வந்தடைந்திருக்கிறது அந்த ஆம்புலன்ஸ். பிறந்து 7 நாட்களே ஆன குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக கோவைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அந்த குழந்தையை. விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், 2.25 மணி நேரத்திற்குள் திருச்சியிலிருந்து கோவை வந்திருக்கிறார்கள். காவல்துறையினரும் அதற்கு போக்குவரத்தை சீர் செய்து உதவி செய்திருக்கிறார்கள். தற்பொழுது மருத்துவமனையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பூங்குழலி, திருச்சியில் பிறந்த அந்த 7 நாட்களான குழந்தைக்கு இருதயத்தில் அந்த வாழ்வில் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் மருத்துவமனை பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் காலையிலேயே இங்கிருந்து இதற்கென பிரத்யேகமாக மருத்துவர் குழு மற்றும் கைதேர்ந்த ஓட்டுநர் குழு, அதாவது இது போன்ற சென்சிட்டிவான விஷயங்களை ஹேண்டில் செய்வதற்கு உறுதுணையான ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் மற்றும் மூத்த மருத்துவர் உள்ளிட்ட குழுவினர் காலையிலேயே அங்கு சென்று விட்டனர். கிட்டத்தட்ட 12:50 அங்கிருந்து கிளம்பியவர்கள் இங்கே கோவை அரசு தனியார் மருத்துவமனைக்கு இங்கு வருவதற்கு 2.25 மணி நேரத்திற்கும் குறைவாகவே எடுத்துக்கொண்டார்கள் என கூறியிருந்தனர். பார்த்தோம் என்றால் திருச்சியிலிருந்து இங்கு கோவைக்கு வரும் வரையில் அந்த ஒட்டுமொத்த அந்த கிலோமீட்டர் 220 கிலோமீட்டருக்கு மேலேயும் கிரீன் காரிடார் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் காவல்துறையினர் இதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து தடுப்புகள் அமைத்தும் மற்ற வாகனங்கள் ஏதும் வந்துவிடாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நேரடியாக இங்கு தற்போது மருத்துவமனைக்கு குழந்தை பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சென்சிட்டிவான விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவதற்காக மருத்துவமனை தரப்பில் நியமிக்கப்பட்ட அந்த குறைந்த நேரத்தில் ஆம்புலன்ஸை இயக்கி வந்த ஓட்டுநர் அஸ்வின் நம்முடன் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். இந்த சென்சிட்டிவான இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களை நியமிச்சிருந்தாங்க, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் வர வழியில் பார்த்தீங்க சார்? சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நம்ம அங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் அங்கே திருச்சி ஜிஹெச்லேருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண மருத்துவமனை 2.5 மணி நேரத்தில் வந்துட்டுங்க. அங்கே ஜிஹெச் என்ட்ரன்ஸ்லேருந்துமே இங்கே வரைக்குமே போலீஸ் நல்ல ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. ஹைவேஸ்லையும் சரி, டிராஃபிக்லையும் சரி, அந்தளவுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க இருந்தனால நானும் மோஸ்ட்லி எந்தளவுக்கு ஸ்பீடாக வர முடியுமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்துட்டுங்க. பேபி பிக்கப் பண்ணுறதுக்கு நான் ஆம்புலன்ஸில் நானும், அப்புறம் டாக்டர், ஒருத்தர் பீரியாட்ரிக் டாக்டரும், அப்புறம் 3 பேராமெடிக்கல் ஸ்டாஃபுமே நாங்கள் போயிட்டு செட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. 7 நாட்களே ஆன சிசு இவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை கொடுக்கறாங்க. ஒரு உயிரை காப்பாற்றுறதுமான விஷயங்கள். மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் மொத்தமா நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா இதை எவ்வளவு நேரத்துல இயல்பா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா கடக்கிறதுக்கும் இந்த மாதிரி கிரீன் காரிடார் மாதிரி விஷயங்கள்லாம் அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வரதுக்கு எவ்வளவு மணி நேர வேகத்துல நீங்க வந்தீங்க? எவ்வளவு மணி நேரத்துல எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தீங்க? ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ஒரு பேஷண்ட்டை பிக்கப் பண்ண போனோம். பிக்கப் பண்ண போகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்னாவே நாங்கள் 1 மணி நேரம் அந்த அளவுக்கு ஒரு மீடியமான ஒரு ஸ்பீடில் போவோம். இப்போ இந்த பேபி பிக்கப் பண்ணுற 7.5 நாட்களான அந்த பேபி பிக்கப் பண்ணுற ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருந்தாங்க. அவங்கள நாங்கள் கிட்டத்தட்ட நம்ம திருச்சி ஜிஹெச்லேருந்து இங்கே வரைக்குமே ஒரு பைபாஸ்லேயும் சரி, பைபாஸ்லாம் கிட்டத்தட்ட 100-110 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருந்தேன். போலீஸும் அந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. டிராஃபிக்லேயும் அந்த அளவுக்கு ஒரு அதாவது நம்ம நீலாம்பூரிலிருந்து நம்ம இங்கே ராமகிருஷ்ணா வரைக்குமே ரொம்ப ஃபுல்லாக டிராஃபிக்கு, 2 ஜீப் 2 போலீஸ் வேன் நல்ல ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. மிகவும் நெருக்கமான சாலைகளிலும் அதிக போக்குவரத்து மிகுந்த சாலைகளிலும் சிறப்பாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் குழந்தை தற்போது அறுவை சிகிச்சைக்காக உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, மருத்துவத்துறை, காவல்துறை இணைந்து அந்த குழந்தை விரைவில் மீண்டு வர வேண்டும் என்று இந்த முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. நாமும் அந்த குழந்தை விரைவில் மீண்டு வர வாழ்த்துவோம். நன்றி பிரவீன்.